வணக்கம். 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. வெளிநாட்டுச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும். அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை. இந்த தீர்ப்பு பாரபட்சமானது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது. சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு குறித்து ஷேக் ஹசீனா. 3 மாதங்களின் பின் ஜப்பானில் வெடித்த எரிமலை, சுமார் 30 விமான சேவைகள் ரத்து. காசாவிற்கான ட்ரம்பின் திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவு. பேருந்துகள் மீது விழுந்த பாறைகள். நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மிக கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு 500% மேலதிக வரியை விதிக்க உள்ளதாக ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டுகளை கடந்தும் தொடர்கிறது. இந்த போரை நிறுத்த பல்வேறு முயற்சிகளை உலக நாடுகள் எடுத்தும் அதற்காக பலன் எதுவும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான மிக கடுமையான சட்டமூலத்தை சில செனட் சபை உறுப்பினர்கள் உருவாக்கியுள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். குறித்த சட்டமூலத்தை ரஷ்யாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகள் மீது 500% கூடுதல் இறக்குமதி வரியை விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அளித்த தீர்ப்பு பாரபட்சமானது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது என நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு மரண தண்டனையை தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள பங்களாதேஷ் நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் 2024ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக நடந்த போராட்டங்களின் போது ஷேக் ஹசீனா தனது அரசியல் மற்றும் பதவி பலத்தை பிரயோகித்து பிறப்பித்த கடுமையான உத்தரவுகளால் பல வன்முறைகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டதாக நேற்று முன்தினம் டாக்கா நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. அவருக்கு எதிரான வழக்கு விசாரணைகளின் போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தால் தலைமறைவாக இருக்கின்ற இச்சந்தர்ப்பத்திலே இம்முக்கிய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷேக் ஹசீனாவுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனக்கு எதிரான டாக்கா சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் விதித்த மரண தண்டனை குறித்து ஷேக் ஹசீனா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது: நான் எதை பற்றியும் கவலைப்பட போவதில்லை. எனக்கு எதிராக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படாத அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஒரு மோசடி தீர்ப்பாயத்தின் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு பாரபட்சமானது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது. கடந்த ஆண்டு போராட்டம் நடந்தபோது நாங்கள் கட்டுப்பாட்டை இழந்தோம். எனவே அதனை குடிமக்கள் மீதான முன்கூட்டிய திட்டமிட்ட தாக்குதல் என்று வகைப்படுத்த முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் 13 மாதங்களாக உறங்கிக் கொண்டிருந்த எரிமலை வெடித்து சிதறியதால் அங்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எரிமலைகள் அதிகம் காணப்படும் ஜப்பானில் எப்போதும் எரிமலை விழித்து நெருப்பு பிளம்புகளை உமிழத் தொடங்கும் என்று தெரியாது. இந்த நிலையில் 13 மாதங்களாக அமைதியாக இருந்த சகுராஜிமா என்ற எரிமலை இப்போது நெருப்பை உமிழத் தொடங்கி இருக்கிறது. இந்த எரிமலை ககோஷிமா நகரத்தின் அருகில் உள்ளது. அடுத்தடுத்து 2 முறை நெருப்பு பிளம்புகளை உமிழ்ந்ததால் வானில் கிட்டத்தட்ட 4.4 கிலோமீட்டர் தூரம் புகைமண்டலமாகவும் புழுதியாகவும் காட்சி அளித்தது. இது அந்நாட்டின் விமான சேவையை முற்றிலும் பாதித்துள்ளது. வான்வழி பாதையில் புகை சாம்பல்கள் நிரம்பி காணப்பட்டதால் ககோஷிமா விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய 30க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்களின் வருகை புறப்பாடுகளும் தாமதமாகி இருக்கின்றன. சகுராஜிமா எரிமலை ஜப்பானில் பிரபலமான எரிமலையாகும். 2019ஆம் ஆண்டு நெருப்பு பிளம்புகளை உமிழ்ந்தபோது வானில் 5.5 கிலோமீட்டர் புகை மண்டலமாக தூசுகள் நிரம்பி காணப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முருகன் வேலோக்கின் வெளிநாட்டு செய்திகள்.
வெளிநாட்டு செய்திகளை தொடர்ந்து பார்க்க வேண்டுமானால் முருகன் வீலோக்கை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்போதுதான் எங்களுடைய வீடியோக்கள் தொடர்ந்து வருகின்ற வீடியோ காணொளிகளை நீங்கள் காண முடியும். ஆகையினால் முருகன் வீலோக் என்ற இணையதளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வெளிநாட்டு செய்திகள் தொடர்கின்றது. காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தை ஆதரித்து பாலஸ்தீன பகுதிக்கு ஒரு சர்வதேச நிலைப்படுத்தல் படையை அங்கீகரிப்பதற்கான அமெரிக்காவால் வரைவு செய்யப்பட்ட தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை நேற்று முன்தினம் திங்களன்று நிறைவேற்றியது. இந்த தீர்மானத்துக்கு இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் சோமாலியா உட்பட 13 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. யாரும் இந்த முன்மொழிவுக்கு எதிராக வாக்களிக்கவில்லை. ரஷ்யாவும் சீனாவும் வாக்களிக்கவில்லை. அமெரிக்காவின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வது போர் நிறுத்தத்தை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கியமான படியாகும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரெஸ் தெரிவித்துள்ளார். எனினும் பாலஸ்தீனியர்களின் உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக கூறி ஹமாஸ் இந்த தீர்மானத்தை நிராகரித்துள்ளது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் டெலிகிராமில் பதிவிட்ட ஹமாஸ், இந்த திட்டம் காசா பகுதியில் ஒரு சர்வதேச பாதுகாப்பு பொறிமுறையை திணிக்கிறது. இதை நமது மக்களும் அவர்களது பிரிவுகளும் நிராகரிக்கின்றன என்று கூறியது. இந்த தீர்மானத்தின் கீழ் எல்லை பகுதிகளை பாதுகாக்கவும் ஹமாஸ் உள்ளிட்ட அரசு சாரா ஆயுத குழுக்களை நிரந்தரமாக நிராயுதபாணியாக்கும் செயல்முறையை உறுதி செய்யவும் புதிதாக பயிற்சி பெற்ற மற்றும் சரிபார்க்கப்பட்ட பாலஸ்தீனிய போலீசாருடன் இணைந்து இஸ்ரேல் மற்றும் எகிப்துடன் சர்வதேச நிலைப்படுத்தல் படை இணைந்து செயல்படும். இதுவரை அங்குள்ள போலீசார் ஹமாஸின் அதிகாரத்தின் கீழ் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் பாலஸ்தீனிய தொழில்நுட்ப அரசியல் சார்பற்ற குழுவின் நிர்வாகத்தை மேற்பார்வையிடும் காசாவின் மீள்கட்டமைப்பு மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை மேற்பார்வையிடும் அமைதி வாரியம் எனப்படும் ஒரு இடைக்கால நிர்வாக அமைப்பை உருவாக்குவதற்கும் பாதுகாப்பு சபை ஒப்புதல் அளித்துள்ளது. 2 வருட போருக்கு பிறகு காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான நிதியுதவி உலக வங்கியின் ஆதரவுடன் கூடிய அறக்கட்டளை நிதியிலிருந்து வரும் என்று தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் பேருந்து மீது கற்பாறைகள் விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் 19 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 32 பயணிகளுடன் சென்ற பேருந்து மீது பாறைகள் விழுந்ததால் பேருந்தின் முன்பகுதி நசுங்கியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகளை தெரிவிக்கின்றன. மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து தடைப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்க தாமதமானதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.